இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லைட்டிங் பேனலை பற்றி பார்க்க போகிறோம். லைட்டிங் பேனல் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து எல்டிபி எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, லைட் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. இப்போது இந்த பேனல் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்கமர் இருக்குது. 2 இன்கமர் வந்து எம்இ பேனல் வந்து வருது. இந்த பேனலுக்கு ஆப்போசிட்டில் எம்இ பேனல் இருக்குது. இதுதான் வந்து எம்இ பேனல். இந்த எம்இ பேனல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்கமர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட கெப்பாசிட்டி வந்து 1000 kVA 1600 ஆம்ஸ் இது. இதை இன்கமர். இதில் வந்து லைட்டிங் பேனலுடைய அவுட்கோயிங் பார்த்தீங்கன்னா வந்து எம்இ பேனலில் இந்த பேனல் தான். இது வந்து 3.5 கோர் வந்து 50 ஸ்கொயர் mm XLP கேபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3.5 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 3 இப்போ வந்து சிங்கிள் த்ரெட் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெட் எல்லோ ப்ளூ அது வந்து 50 ஸ்கொயர் mm, நியூட்ரலுக்கு வந்து 25 ஸ்கொயர் mm யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேனல் தான் லைட்டிங் பேனல் வருது. லைட்டிங் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 இன்கமர் இருக்குது. இது என்ன ஒரு 2லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா MCCP யூஸ் பண்ணியிருக்காங்க. 100 ஆம்பியர் உள்ள MCCP யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து டிஜிட்டல் மீட்ரு. இந்த மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வோல்டேஜ் என்ன ரேஞ்சில் இருக்குது, ஆம்பியர் எந்த ரேஞ்சில் இருக்குது, பவர் ஃபேக்டர் எந்த ரேஞ்சில் இருக்குது, ரியல் பவர், ஆக்டிவ் பவர், அப்பேரண்ட் பவர் என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டில் இருக்கிறது வாட் ஹவர் பாருங்கள், தெரியும். லைன் டு லைன் வோல்டேஜ் இது வந்து ஆம்பியரு, இது வந்து ஃபுல்லோட ஆம்ஸு, இது வந்து பவர் ஃபேக்டர். நம்ம பவர் ஃபேக்டர் எவ்வளோ இருக்குன்னா 0.9 இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா வந்து இது வந்து பார்த்தோன்னா மெக்கானிக்கல் லாக்கு. இப்போ மேக்ஸிமம் வந்து இந்த வேலையை நம்ம வந்து இப்போ ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்க்காக எடுத்துருக்கோம். அதாவது இதில் வந்து இந்த பேனலில் வந்து ஃபீடிங் எல்லாம் போயிடுச்சு, ரப்பர் ஃபீடிங்கு. இந்த ஃபீடிங் பூரா நம்ம ஒட்டுறதுக்காக ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் எடுத்துருக்கோம். ஆனால் இந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா முன்னாடியே வந்து நம்ம மெயின் இன்கமர் எம்இ பேனலில் வந்து மெயின் இன்கமர் லோட்டோ யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அவ்வளோவா சேஃப்டியை வந்து ஃபாலோ பண்ணலாம். நான் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ண ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா லோட்டோ யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக லாக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுங்கள். இதை வந்து பார்த்தா 2 இன்கமர், இது வந்து 100 ஆம்பியர் தான், 415 வோல்டேஜ். இதில் வந்து ஒவ்வொரு லைட்டிங் பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இப்போ டிஃப்ரெண்ட்டாக அவுட் கோயிங் போகுது. ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 60 ஸ்கொயர் mm இந்த பக்கம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பூராமே வந்து 63 ஆம்பியர். இதே வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கொயர் mm யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து MCCPயோட ரேஞ்ச் வந்து 63 ஆம்பியர் தான். ஆனால் 4 போல் MCCP தான். இதில் வந்து பாருங்கள் 60 ஸ்கொயர் mm இது லைட்டிங் தான் போகுது. ஏஎல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலுமினியன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 கோர் 60 ஸ்கொயர் mm யூஸ் பண்ணுறாங்க. இது லைட்டிங் பேனல் 1, 2, 3 கீழே வந்து அதே மாதிரி இந்த பக்கம் எல்லாமே லைட்டிங் பண்ணலாம். இது எங்கெங்கே போகுதுன்றதுக்காக ஆஃபீஸு, ரூமு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஸ்கொயர் ஆர்பர் கேபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து அப் டு 16 ஸ்கொயர் mm வரைக்கும் எத்தனை கோர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி. இப்போ 60 ஸ்கொயர் mm யூஸ் பண்ணுறீங்க, 5 யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 கோர் 5 கோர் எது யூஸ் பண்ணாலும் 16 5 கோருக்கு 16 கரெக்டாக இருக்கும். 16 ஸ்கொயருக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா 50, 100, 300 இந்த மாதிரி போனீங்கன்னா அதுக்கு வந்து நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரல் எடுத்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஆஃப் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் 5ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதனால தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க வந்து 3.5, 4.5 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இப்போ இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து அலுமினியம் பஸ்பாரோ காப்பர் பஸ்பாரோ இருக்கும். பஸ்பார் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அலுமினியம் பஸ்பார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்சைடில் வந்து நேரடியாக வரக்கூடிய இன்கமர் வந்து நேரம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். 4 பஸ் இருக்கும், 3 ஃபேஸு வித் நியூட்ரலு. அதில் வந்து நியூட்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து திக்னஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த ரேஞ்ச் வந்து சேம் தான். சிங்கிள் ரன் 25 mm. இது வந்து லென்த்து, இதோட வித்து வந்து 10 mm யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுக்குமே 6 mm யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து அலுமினியத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.